நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட மீனாட்சி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வீட்டில் இருக்கிற 5-6 பெட்டியில் உங்களை மாதிரி பெண்களுக்கு பிடிச்ச பொருள் மஞ்சள். மங்களகரமானது. ஏதாவது நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கும் போது மஞ்சளைத்தான் முதல்ல எழுதுவாங்க. இந்தியா, சீனா, தைவான், இலங்கை, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அதிக அளவில் பயிர் செய்யப்படுது மஞ்சள். கப்பு மஞ்சள், கரிமஞ்சள்னு 2 வகைகள் இருக்குதான். மஞ்சள் அருமையான வாசனையை மட்டும் கொடுக்க வல்லதல்ல, மருத்துவ பயன்கள் அதிகமுடையது. உடம்புல இருக்கிற கழிவுப் பொருட்களை வெளியேற்றும், வயிற்று வலியை போக்கும், தோல் நோய்களான முகப்பரு, ஒவ்வாமை, கரப்பான், படையை போக்க வல்லது மஞ்சள். பசியின்மையை போக்கும், குடற்புழுக்களை ஒழிக்கும், மலச்சிக்கலை போக்கக்கூடியது. மஞ்சளில் இருக்கிற முக்கிய மூலப்பொருள் கர்க்யூமின். பாக்டீரியா போன்ற நுண்கிருமிகளுக்கு எதிர்ப்புத்தன்மை உடையது. உடம்புல இருக்கிற வீக்கத்தை குணப்படுத்தும். வாந்தி, பித்தம், வாதம், கபம், தலைவலி, வீக்கம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு மருந்தாயிருக்கு மஞ்சள். மனித மருத்துவம் மட்டும் இல்லை, கால்நடை மருத்துவத்திலையும் முக்கிய பங்காற்றுது மஞ்சள். சோத்துக்கத்தாழை, மஞ்சள், பூண்டு, பனவெல்லம் இதெல்லாம் கால்நடை மருத்துவத்தில் முதலுதவிக்கு பயன்படுத்தப்படுது. மீனாட்சி அம்மா, நம்ம தஞ்சாவூர் டாக்டர் புண்ணியமூர்த்தி சார் கால்நடைகளுக்கு முதலுதவி சிகிச்சைக்காக மூலிகை மருந்துகளை எப்படி தயார் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு விளக்கமாக எடுத்து சொல்கிறாங்க. அவரையும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். இதை ஒட்டி ஒரு அனுபவ கருத்தை நம்ம நிர்த்தனமங்கலம் திருநாவுக்கரசு ஐயா நம்மக்கிட்ட சொன்னாங்க. அதாவது, பசுமாடு கண்ணு போடும், கண்ணு போட்ட பிறகு நஞ்சு கொடி போடணும், மாடுகள் போட்டுடும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கும். நஞ்சு கொடியில் அந்த மாடே சமயத்தில் வாய வச்சிடும், நாய்கள் கூட துரத்தும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நஞ்சு கொடி விரைவாக வெளியே வர ஒரு எளிய முறை, 1 கிலோ வெண்டைக்காயை கண்ணு போட்ட மாட்டுக்கு வச்சிட்டா போதுமா. வெண்டைக்காயை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த மாடு நஞ்சு கொடியை வெளியே தள்ளிடுமா. இது போன்ற நிறைய அனுபவங்கள் நம்மகிட்டயே இருக்குது, பரிமாறிக்காமல் இருக்கிறோம். அதே போல் மாடுகளுக்கு மூக்கணாங்கயிறு போடுறது வழக்கம். மூக்கணாங்கயிறு குத்தும்போது மாட்டோட மூக்கில் புண் வரும், அல்லது கயிறு தேய்ச்சி தேய்ச்சி மூக்கில் புண் ஏற்படும். இதுக்கு வேப்பெண்ணெயை நல்லா காய்ச்சி அதில் கொஞ்சம் சூடத்தையும் போடணும். காஞ்ச வேப்பெண்ணெய், சூடம் கலந்த கலவை, இந்த கலவையின் சூடு ஆறின பிறகு புண் வந்த இடத்துல அப்பப்போ தடவிக்கிட்டே வரணும், புண் ஆறிடும். இப்படி இயற்கையான விஷயங்களை நாம் மட்டும் கடைபிடிச்சா போதாது, எல்லாரும் கடைபிடிக்கிற மாதிரி செய்யணும், மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். காய்கறிகள் வாங்கி சாதாரண நிலையில் வச்சு பயன்படுத்துறது நல்லதுங்க. மீனாட்சி அம்மா, காய்கறிகளை குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வச்சு அப்பப்போ எடுத்து பயன்படுத்துகிறீங்க. நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற சத்துக்களும் மனமும் போயிடுமா. இதுவும் இயற்கையை மீறி செய்கிற ஒரு செயல் தானே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.